चमक चलो ஃப்ரான்ஸ் அலப்புறம் வாண்டோம் ஃப்ரான்ஸ் அலப்புறம் ஸ்டார்டிங் ஃப்ரான்ஸ் இனி யாரும் எதுவும் பண்ண முடியாது ஃப்ரான்ஸ் ரொம்ப வாண்டோம் ஃப்ரான்ஸ் ரொம்ப கோமாவில் இருந்தோம் ஃப்ரான்ஸ் அதான் ஃப்ரான்ஸ் எல்லாம் வருத்தப்பட்டிருப்பீங்க ஃப்ரான்ஸ் நான் வரலான்ட்டு ஃப்ரான்ஸ் வந்துட்டேன் ஃப்ரான்ஸ் இனி யாரும் எதுவும் பண்ண முடியாது ஃப்ரான்ஸ் அலப்புறம் ஸ்டார்டிங் ஃப்ரான்ஸ் என்னடா இது இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பார்த்தா நீனும் சாவலையா? सावलयावा ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 9-10 மாதம் ஆயிடுச்சு. இவ்வளோ என்னடா பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கோமாவுக்கு போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உலகத்திலே சிறந்த முட்டாள் நீதான் ஒருத்தன் சொன்னான், ஒத்துக்கிறேன். அப்படிலாம் இல்லை, ஒரு சின்னதாக ஒரு பிரேக் எடுக்கலான்ட்டு எடுத்தேன். அந்த பிரேக் ரொம்ப பெரிய பிரேக் ஆயிடுச்சு, அதுதான் வீடியோ போட முடியல. இனிமேல் அலப்புறம் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இன்ட்ரோ கிடைக்காம என்னென்னலாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. சரி, ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் மீம்ஸ் ரியாக்ஷன் தான் பார்க்க போகிறோம். அவனெல்லாம் பழுக்க போறான், அவனை வெட்டலாம். இல்ல மாப்பிள்ள, உன்னை வெட்டலாம் ஒரு ஜாலியா இருக்கு. என்ன ஜாலியா இருக்கு? நியாயமா மேட்ச் ஆரம்பிச்சிருக்கு, நான் மட்டும் என்ன பண்றது? மேட்ச் நாடு தான் பார்க்கணும். சிஎஸ்கே பேட்டிங்கா? சரி, அட ரச்சின்னு அவன் வேற ஆட்டத்தை பார்க்கணுமே. ஸோ நான் மேட்ச் முடிச்சுட்டு வந்து பார்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவாவது மயராது, மேட்ச் தானே முக்கியம். 2 hours later ஆனால் ரச்சின் நல்லா ஆடுவான்ட்டு நினச்சிட்டு போனேன். நான் வாய் வச்சு நேரமோ என்னவோ தெரியல, டக் அவுட் ஆகிட்டான். சரி, வீடியோக்குள்ள போலாமா? அவனெல்லாம் பழுக்க போறான், அவனை வெட்டலாம். இல்ல மாப்பிள்ள, உன்னை வெட்டலாம் ஒரு ஜாலியா இருக்கு. என்ன ஜாலியா இருக்கு? டென்ஷனா மட்டும் வெட்டிட்டீங்க. அப்ப இருந்து பாக்குறேன், என்ன வெட்டுறான், அவன் என்ன வெட்டுறான், நீ என்ன வெட்டுற? நான் காயினே அவன் ஒரு வெட்டு கூட ஒருத்தனை கூட வெட்ட. ஏய், ஏன்டா அழுகுற? ஒரு வெட்டுடா. ஏய், சீ, ஏன் அழுதுக்கு இருக்க நீ? ஃப்ரெண்ட்ஸ், ஆர்சிபி ஆனால் ரொம்பவே பாவம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் போனால் கேகேஆர் பிடிச்சி அடிக்கிறானுங்க, இந்த பக்கம் போனால் எஸ்ஆர்ஹெச் பிடிச்சி பொழந்து கட்டுறானுங்க, இங்கே போனால் இடின்னு அடிக்கிறானுங்க. ஒரே ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சுக்கிறானுங்க இத்தனை மேட்ச்சில். பாவண்டா டே. அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா, ராத்திரிலாம் படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. விராட் கோலி மட்டும்தான்டா ஒத்தாலும் நின்று அடிக்கிறான். அந்த மேக்ஸ் எல்லாம் எதுக்கு இருக்கிறான்னு தெரியல. டேய் டேய், இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். அவங்க ஊருக்கு வெறும் ஒத்த காலை வச்சுக்கிட்டு என்ன அடி அடிச்சான். இப்போ என்னன்னா வரான் டக் அவுட், வரான் டக் அவுட். இவன் நமக்கு தேவையா? என்ன சொன்ன? என்னையா சொன்ன? என்னையா சொன்ன? இப்போ லாஸ்ட்டாக நடந்த எஸ்ஆர்ஹெச் vs ஆர்சிபி மேட்ச்லாம் போட்டு பொழந்துட்டானுங்க. எஸ்ஆர்ஹெச் தான் ஹை ஸ்கோர் 277 வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தானுங்க. அவனுங்களே அதை அப்படியே பீட் பண்ணி 287 அடிச்சிட்டானுங்க. ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. ஆனால் ஆர்சிபியும் சும்மா சொல்லிடக்கூடாது, அவனுங்களுமே நல்லாவே அடிச்சானுங்க. 262 அடிச்சிட்டானுங்க. இவ்வளோலாம் அடிப்பானுங்க நான்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனாலும் சூப்பராகவே அடிந்தானுங்க அவனுங்களும். இருந்தாலும் மனவர்த்தம் இல்லாமல் இருக்குமா? இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு, அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார், இல்ல வந்துடுச்சு. சாரி, அழுவுடா எரும மாடு, அழுவுடா. நானும் அவனுக்கு எப்பதான் கப்பு வாங்குவான்னு பார்த்துட்டு இருக்கிறேன், ஒன்றும் வாங்குற மாதிரி தெரியல. எவ்வளவு வருஷமா இதை தோண்டிட்டு இருக்கிற? 15 வருஷமா. ஏம்பா, இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சு நிக்கிறல்ல நீ? இல்ல போ. லெஃப்ட் சைடுல போடாதடா, ஆஃப் சைட்லயே மெயின்டைன் பண்ணு. அடிக்கிறாங்கன்னு தெரியுதுல்ல. அவன் எப்படி போட்டாலும் அடிக்கிறான்டா. என்ன அடி! யாரா இருக்கா? 22 6 அடிச்சிருக்கானுங்கடா அந்த மேட்ச். 132 ரன் 6ல மட்டுமே அடிச்சிருக்கானுங்க. என்ன மாதிரி மேட்ச்! நான் வாயை பொழந்துக்கிட்டு பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு இடத்துக்கு போறோம். 8 மணிக்கு 3 லட்சத்தை வாங்குறோம். நாளை காலையில 6 மணிக்கு பாண்டி பஜார் போறோம். அங்க மகாலட்சுமி கல்யாண மண்டபத்தை வாடகைக்கு எடுக்கிறோம். அங்க ஒரு ஜவுளி கடை ஆரம்பிக்கிறோம். பல லட்சங்கள், பல கோடிகள் சம்பாதிக்கிறோம். கிளாஸ்லயுமே இந்த மாதிரிலாம் சம்பவம்லாம் நடக்கும். என் மொபைல்லையுமே ஒரு 3 வாட்டி போட்டானுங்க. ஒரு ரூபா கூட வரலடா.
சில பேர்லாம் பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல 10 டீம் போடுறானுங்க. எங்க இருந்துடா காசு வருது உங்களுக்கு? கேண்டீன் வாடா, சைடிஸ் வாங்கி விடுறா, 10 ரூபா குடுறானா கொடுக்க மாட்டானுங்க. ஏதாச்சும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பா, எப்பா வாங்கி கொடுப்பா, வாங்கி கொடுப்பா, வாங்கி கொடுப்பா, வாங்கி கொடுப்பா. நீ என்ன குழந்தையா? ஆனா இதுக்கு மட்டும் 59 ரூபா 10 வாட்டி 590 ரூபாய்க்கு. சோ நல்லாவே இருக்க மாட்டேங்குதா, நல்லாவே இருக்க மாட்டேங்குதா. ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட, உருப்படவே மாட்ட. டேய் 3 இட்லி வைடா, ஒரு மசாலா வடை. ஏய் மசாலா வடை கேன்சல், தொண்டி வடை சீக்கிரம். அது வந்து எம்ஐ vs ஆர்சிபி மேட்ச். அது வந்து டாஸ் ஃபிக்ஸிங் நிறைய பேர் சொல்றானுங்க, நிறைய பேர் இல்லன்னு சொல்லி வீடியோ போட்டுக்கிறாங்க. இது என்னன்னு சுத்தமா தெரியல, பெருங்குழப்பங்கள். அதுக்கப்புறம் நடந்த ஃபன் என்னன்னா, அதுக்கப்புறம் போட்ட எந்த டாஸுமே ஒருத்தவங்க கையில எடுக்க கிடையாது. போய் அவன் எட்டி பாக்குறான். அதுதான் பெருஞ்சிருப்பேன். ருத்ராஜ் 100 அடிச்சாரா? 250 சேஸ் பண்ணிட்டாங்கடா சிஎஸ்கே. என்ன சிஎஸ்கே ஃபேன்ன்றாங்க, என்ன சொன்னாங்க? ஒவ்வொரு டீமுக்குமே இந்த மாதிரி 2-3 ஆளுங்கெல்லாம் இருப்பானுங்க. ஆனா சிஎஸ்கேவுக்கு தான் மெஜாரிட்டி. கையை மட்டும் காட்ட அப்படின்னு ஒரு மீம் வரும்ல, அது வந்து இவனுங்களுக்கு தான் செட் ஆகும். கையை மட்டும் ஈசால கப்பு நம்து. வாயிலிருந்து வர்றதெல்லாம் போய் இப்படி பண்ணா நான் எப்படி இருக்க முடியும்? கவலைப்படாதீங்க, ஈசாலா கப் நம்து. ஒரு தடவையாவது இவன் சொல்ற கதை நிஜமாக கூடாதான்னு ஆசையா இருக்கு. அந்த மொட்டையும் இருக்கான்ல, ஆளை பார்த்தா 4 பேர்த்த இழுத்து போட்டு அடிக்கிற மாதிரி இருக்கான், பந்த பார்த்து அடிக்க மாட்டேங்கிறான்டா. ஆமாடா டே, உங்க ஊருக்கு ஆடும்போதெல்லாம் என்ன ஆட்டம் ஆனீங்க? நியூசிலாண்டுலாம் என்ன அடி அடிச்சான் தெரியுமா? நான் வாய் பொழந்துட்டேன். இங்க வந்து முந்திட்டு போறான். நான் அடண்டான்ட்டு 3rd பேட்ஸ்மேனா 4th பேட்ஸ்மேனா வந்தான். என்னடா அடிக்கிறது? ஆடவும் தெரியல. சரி பேசாம உட்கார்றானா கேட்கவும் மாட்டேங்கிற. போட, எல்லாம் எங்களுக்கு தெரியும். டீம்ல தண்டத்துக்குன்னு ஒருத்தன். நான் சாகரத்துக்குள்ள ஒரு தடவையாவது நீ ஜெயிக்கிறத நான் பார்க்கணும், அவ்வளவுதான். அது இந்த ஜென்மத்திலேயே நடக்காத. ஐயோ ஐயா, அது இந்த ஜென்மத்திலே நடக்காதா? ஏய் நடக்கும், நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. நம்புகடா, ஜெயிக்கும். ஈசாலா கப் நம்பு. இந்த வருஷம் கப் மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் வருஷம் கப் அடிப்போம். அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னாலும் அவன் மனசுக்குள்ள எவ்வளவு வருத்தம் இருக்குன்னு எனக்கு தாண்டா தெரியும். நெக்ஸ்ட் வருஷம் கப் அடிப்போம். என்ன சிரிச்சுட்டே சொல்றேன்? வெளியே தான் அம்மா சிரிக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ பண்ணவே ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்குது. இதை உட்காந்து எடிட் பண்ணும்போது தான் தெரியும் அந்த கடுப்புலாம். சரி ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் டாடா. நரி ஊழ எடுத்து பிரான், எல்லாம் தூங்க பிரான். கொம்பனுக்கு பால் வத்தனால தூக்கம் வருது பிரான். எல்லாம் தூங்க பிரான். ஒண்ணுமே பண்ண முடியாது பிரான்.